ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கால் ஆஃப் டியூட்டி வந்து நம்ம இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வந்து பேஸ் கேம், இது வந்து ஃப்ரீ தான். அதாவது பிளாக் ஆப்ஸ் வந்து ஃப்ரீ கிடையாது. இது வந்து 3000 இப்போ வந்து ஆஃபர்ல வந்து ஈஸ்டர் செல்ஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் விட்டுருந்தாங்க இல்லையா, அது வந்து பர்ச்சேஸ் பண்ணுது. அதுக்கு வந்து டவுன்லோட் பண்றதுக்காக தான் வந்து பேஸ் கேம் டவுன்லோட் பண்ணேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 600 MB வருது. இது வந்து 14 GB, இது வந்து 600 MB நினைக்கிறேன். 18 GB, ஓகே சாரி, இது வந்து 18 GB. இது ரெண்டுத்தையும் வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இன்னொரு வேலை வந்து இருக்கு. அந்த பேஸ் கேம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த பேஸ் கேம் உள்ளார என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போகிற சவுண்ட் வந்து வச்சுக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து, அதாவது எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் கொடுத்து தான் ஆகணும். அக்செப்ட் கீழே வந்து கண்டினியூ கொடுக்குறேன். கண்ட்ரோலர் மவுஸ் ஆன் கேட்குது, கண்ட்ரோலர் தான். ஸோ இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இருக்கு. சப்டைட்டில் மட்டும் ஆன் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இது உள்ள போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஆக்டிவேஷன் அக்கௌண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கோம். அதனால வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ஐடி வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயே வந்து பண்ணலாம், பட் அது பண்ணுறது ரொம்ப லேட் ஆகும். அதனால டக்கு நான் மொபைலில் பண்ணிட்டு அதை வந்து நான் வந்து அதை இன்புட்டாக கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஐடி கிரியேட் பண்ணிட்டா அந்த ஐடி இப்போ நம்ம இன்புட்டாக கொடுத்துட்டு உள்ள போகலாம். நம்ம இதுலேயே வந்து நம்ம ஐடி வந்து கிரியேட் பண்ணிடலாம். அப்படி முடியலன்னா நம்ம வந்து மொபைலில் பண்ணிட்டு டேரெக்டாக இதை வந்து கொடுத்துருக்கலாம். சைன்இன் கொடுத்து நம்ம உள்ள போயிட்டு இருக்கு. உள்ள போனதுக்கப்புறம் என்னுடைய ஸோ அந்த ஸ்க்ரீன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஆன்லைன் சர்வரோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. கனெக்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உள்ள வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மெனு ஸ்க்ரீன் தான் அப்டேட் வந்து செக் பண்ணிட்டு இருக்கா. இது வந்து 2 கேம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒன்று வந்து கால் ஆஃப் டியூட்டி 2019 அந்த மாடல் இருக்கும். 2022 லான்ச் ஆகுது. ஓகே, ரீஸ்டார்ட் கொடுக்கலாம். அப்டேட் இது கேட்டுது என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இது அப்டேட் ஆகுது போல. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் வந்து 300 GB வந்து வரும். அது எப்படி 300 GB வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேம்பைன் மல்டிபிளேயர் எல்லாத்தையுமே வந்து மட்டுமே டவுன்லோட் பண்ண அப்புறம் 300 GB வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 3 கேம் வந்து இதில் வந்து வரும். ஸோ அந்த 3 கேம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். திரும்ப மேலே ஐடி காட்டுது. இதுக்கப்புறம் லாகின் வந்து ஆகிட்டு இருக்கு. நிறைய பிசி கேமர்ஸ்லாம் வந்து நிறைய இடம் வந்து தான் நான் பார்த்தேன். கன்சோல் வந்து வராது. ஏன்னா கன்சோல் வந்து ஆப்ளிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கு. கன்சோலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கன்சோல் தான் வந்து இருக்கு. எக்ஸ்பாக்ஸ் அப்புறம் பிளே ஸ்டேஷன். அதனால ஈஸியாக வந்து அவங்க கேம் வந்து ஆப்ளிகேஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் பிசி வந்து அப்படி பண்ண முடியாது. க்ளோஸ் பண்ணிடலாம். நிறைய வந்து காமிச்சிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டியோடைய மெனு ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆப்ஸ் சீசன் இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்கிறதா வந்து போட்டுருக்கலாம். இது வந்து இன்ஸ்டால் வந்து வெளில பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அது சொல்லி சாமி மோடு, இது வந்து மல்டிபிளேயர், இது எல்லாமே வந்து 20-30 GB இருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 20-30 GB இருக்கிறதுனால நான் வந்து இப்போ இன்ஸ்டால் வந்து பண்ணல. பட் நமக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படுது வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆர்வம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. 60% வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. சீசன் 4 மல்டிபிளேயர் நினைக்கிறேன். பட் அது வந்து எனக்கு தேவைப்படாது. இப்போ நான் ஆர்வம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க நான் வந்து இது வந்து இந்த மெனு வந்து நான் என்ன ப்ளே பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆப்ஸ் 6 வந்து ப்ளே பண்ணலாம். அடுத்தது வேர்சோன் மல்டிபிளேயர் ப்ளே பண்ணலாம். அப்புறம் வேர்சோன் அதாவது மாடர்ன் வார்ஃபேர் 3 வந்து ப்ளே பண்ணலாம். 2 வந்து ப்ளே பண்ணலாம். கால் ஆஃப் டியூட்டி வேன்கார்ட் ப்ளே பண்ணலாம். அப்புறம் வந்து கோல்டு வார் ப்ளே பண்ணலாம். அப்புறம் வந்து 2019 மாடர்ன் வார்ஃபேர் 1 வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதனால இது வந்து செலக்ட் வந்து காமிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணல, அதனால வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லுது. அது மாதிரி கோல்டு வார் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணல, இதுதான் அது காட்டுது. அதை சும்மா கிளிக் பண்றேன், என்னாவது பார்ப்போம். அதாவது இல்லைன்னு சொல்லுது. சரி, இதை நான் கொடுக்குறேன், என்னாவது பார்க்கலாம். அப்ளிகேஷன் இல்லைன்னு சொல்லி காட்டு, திரும்பவும் காட்டுது. என்னன்னு பார்ப்போம். இப்போ பிளாக் ஆப்ஸ் 6 மட்டும் இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்ஸ்டால் ஆகி முடிக்கணும். ஸ்டோர் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்சோன் 6 ஸ்டோர் வந்து இருக்கு. அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வெப்பன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மெட்டல் பாஸ் வந்து இருக்கு. இந்த மாடர்ன் வார்ஃபேர் 1 இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணுவோம். எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வெளில போயிடலாம். ஸோ இதை ஆப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா கடைசியில் ஸ்டார்ட் அப்படிங்கிறது இருக்கும். அது கீழே வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஆப்ஸ் எல்லாமே வந்து காட்டுவோம். நம்ம மேலே சர்ச்சில் கால் ஆஃப் டியூட்டி அப்படின்ட்டு வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோர் கொடுங்க, மாடர்ன் வார்ஃபேர் டோர் கொடுத்தீங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து நான் இதை டவுன்லோட் வந்து கொடுக்க போகிறேன். டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சில லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அது நமக்கு தேவையானது மட்டும் டவுன்லோட் கொடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து விட்டுடலாம். இப்போ உதாரணத்துக்கு கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் கேம்பெயின் வந்து கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்பெஷல் ஆப்ஸ் பேக்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. இது வந்து வெப்பனா இருக்கும்னு நினைக்கிறேன், அதையும் நம்ம கொடுத்துருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளேயர் 6 GB கொடுத்துருக்காங்க. மல்டிபிளேயர் விளையாட மாட்டேன் அப்படிங்கிறனால வந்து இப்போதைக்கு நான் வந்து அதை விட்டுருக்கேன். அடுத்ததான் இன்னொன்று இருக்கு, அதையும் கொடுத்துருக்கலாம். அப்புறம் கேம்பெயின் 1, அதாவது பேக் 1 வந்து இருக்கு, அதையும் வந்து கொடுத்துருக்கலாம். இதை வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆப்ஸ் 6 மல்டிபிளேயர் வந்து இருக்கு. அதுக்கு கீழே மாடர்ன் வார்ஃபேர் 3யும் அப்புறம் பிளாக் ஆப்ஸ் 6ஓட வேர்சோன் கண்டென்ட் ட்ராக்லாம் வந்து இருக்கு. கண்டென்ட் ட்ராக்னா இப்போ வேர்சோன் இருக்கக்கூடிய அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வந்து இதை பார்த்துக்கலாம். அதுக்காக தான். அதாவது கால் ஆஃப் மாடர்ன் வார்ஃபேர் நீங்க வெப்பன்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து ஒரே ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து கொடுத்துருவாங்க. அதுக்காக தான் வந்து அதாவது இது எல்லாமே வந்து கால் ஆஃப் டியூட்டியோட ஆக்டிவேஷன் அந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்வர்ல இருந்தா இப்போ இது மட்டும் டவுன்லோட் வந்து கொடுக்கலாம். இது எல்லாமே ஒரு எம்பி அப்படிங்கிற டக்கு டவுன்லோட் ஆகிடும்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்க்கலாம். கிட்டத்தட்ட 60 GB டவுன்லோட் சைஸ் வந்து கேட்குது. 60 GB இருந்தால் தான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ 61 GB தேவை அப்படின்னா ஒரு சில கேம் வந்து நம்ம இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகும்.
இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த Black Ops 6 வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். 2 இருக்கு. இது 2த்தையும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போது கேம்பெயின் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிட்டேன். அப்படி பண்ணதுக்கப்புறமும் நம்மளால் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. அதுக்கு என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழேயே வந்து கேம்பெயின் ஸ்பெஷல் ஆப்ஸ் கம்பேட்டபிலிட்டி பேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 GB வந்து வருது. பட் இதுக்கு முன்னாடி நான் வந்து கேம்பெயின் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். அதுவும் வந்து ஒரு 23 GB வந்து வந்துச்சு. அது 2 பேக்காக வந்து டவுன்லோட் ஆனிச்சு. அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறமும் வந்து கேம் ஓப்பன் ஆக முடியலன்னு சொல்லி டவுட்டாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன் கீழே வந்து இந்த ஒரு பேக் வந்து இருக்குது. இந்த கம்பேட்டபிலிட்டி பேக்கை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய கேம்பெயினே வந்து ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி தான் மல்டிப்ளேயருக்கும் இதே மாதிரி ஒரு கம்பேட்டபிலிட்டி பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மல்டிப்ளேயரும் வந்து இந்த கேமில் ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதனாலேயே வந்து இந்த கேமுடைய ஜிபியும் ரொம்ப அதிகமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த கேம் பற்றின ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.